உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு தமிழகத்தில் ஜனநாயகம் என்பது கேள்விக்குறி ஆகிவிட்டது. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி ஆகிவிட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறி ஆகிவிட்டது. இப்போதே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வந்து விட்டால் அதை விட மோசமாயிப்பு. இன்றைக்கோ நாளைக்கோ அறிவிக்கிறதா சரவணன் சொல்கிறார். அவர் சொல்லி தான் எனக்கும் தெரியும், பேப்பரில் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், உதயநிதி நாளைக்கு காலையில் துணை முதலமைச்சராகவோ இல்லை முதலமைச்சராகவோ வந்துட்டா தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுன்னு சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்பயே சாராய ஆறு தான் ஓடுது, ஒரு புறத்தில் ரத்த ஆறு ஓடுது. இதில் உதயநிதி ஸ்டாலின் வேற வந்துட்டா அண்ணாவுடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமா? அண்ணாவுடைய 116வது பிறந்த தின விழாவில் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய மத்தியில், ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் மத்தியில், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில், இந்த வாடிப்பட்டி மண்ணில் தம்பி அசோக்குமார் தலைமையில் நான் கேட்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாமானிய தொண்டனாக கேட்கிறேன், நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை எல்லோரையும் உச்சரிக்க வைத்து உச்சரிக்க வைத்து உச்சரிக்க வைத்து உச்சரிக்க வைத்து உக்கி போட வைத்து உக்கி போட வைத்து உக்கி போட வைத்து உக்கி போட வைத்து உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் அரியணையில் அமர்த்தினால் சத்தியமாக சொல்லுகிறேன், அண்ணாவினுடைய ஆன்மா உங்களை மன்னிக்காது, தண்டிக்கும் என்று சொல்லி நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.